என்ன போட்டிருந்தோம் டாபிக்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே, கிளாரிட்டி ஈக்குவல் டு சக்சஸ். பாத்தீங்களா? ஸோ கிளாரிட்டி ஈக்குவல் டு சக்சஸ் அப்படிங்கிற எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கான பிக்சரும் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஒரு சக்சஸ்க்கான ஒரு கீ கிடைச்சாதான் அந்த சக்சஸ் வந்து நம்ம லைஃப்ல கிடைக்கும். இது உண்மையா இல்லையா? எல்லா பூட்டுக்கும் சாவி உண்டு. கரெக்டா? இந்த வேர்ல்டுல எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கும். ஆனா அதுக்கான சாவி இருந்தாதான் அந்த பூட்டை ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும், எல்லாரோட லைஃப்லயுமே சக்சஸ் அப்படிங்கிறது அவங்க படைக்கும் போதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அத கரெக்டான ஒரு கீ வச்சு ஓபன் பண்றவங்களால மட்டும்தான் அவங்க லைஃப்ல வாழும் போதே அந்த சக்சஸ் அனுபவிக்க முடியும். சோ இங்கேயும் எல்லாரோட லைஃப்லயும் சக்சஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா. கரெக்டுங்களா? அதனாலதான் உங்க எல்லாருக்குமே இந்த ஜேர்னி வந்து கிடைச்சிருக்கு. இப்ப அந்த ஜேர்னில அதுக்கான ஒரு கீ பாயிண்ட், ஒரு கீ வந்து உங்களுக்கு கிடைச்சாதான் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு அழகாகும். உண்மையா இல்லையா? இப்ப எல்லாருக்குமே வீட்டுல இருந்தபடியே நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, யூஸ் பண்றீங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க. நம்ம டீம்ல நிறைய அச்சீவர்ஸ், நேத்து முத நாள் தான் நிறைய அச்சீவர்ஸ் பேசியிருந்தீங்க. கரெக்டா? பட் இன்னும் அடுத்தடுத்த கட்டம் அச்சீவ் பண்ணணும். இன்னும் நிறைய சாதனையாளர்கள் சாதிக்காம இருக்கீங்க. அவங்களும் அடுத்தடுத்த கட்டம் வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கீ வேணும். சக்சஸ் கையில தான் இருக்கு. அந்த சக்சஸ் ஓபன் பண்ணக்கூடிய கீ வந்து எல்லாருக்கும் வேணும். கரெக்டுங்களா? சோ இந்த கீ வந்து எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கீ வந்து இதுவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் மேடம். அப்படி நீங்க எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன செஸ் போடுறீங்க? ஸ்மார்ட் திங்க், சரி, உழைப்பு, முயற்சி, சோசியல் மீடியா, என்ன போட்டிருக்கீங்க? பிசினஸ் எடுத்து பண்ணும் போது மேம், முயற்சி, கன்சிஸ்டன்சி, ஒர்க் அவுட்ஸ், டீம் ஒர்க் அவுட், டீம் கிரியேஷன். வேற எல்லாருமே டைப் பண்ணலாமே. 93 பேர் உள்ள இருக்கீங்க. 10 பேர் தான் வந்து சாட் பண்ணிருக்கீங்க. டீம் ஃபாலோ. வேற ஹார்ட் ஒர்க் வித் டீமா. சரி, செல்ஃப் மோட்டிவேஷன், லீடர்ஸ் அட்வைஸ், பிசினஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். என்ன மேடம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவோம் மேடம். ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னா ஸ்மார்ட் ஒர்க்குமீங்க. அதனால ரெண்டு சேர்ந்து சொல்லுவோங்களா சாலினி மேடம்? ரெண்டையும் சேர்த்து போட்டு விட்டுருக்கீங்களே. டெய்லி ஃபாலோ கிளாஸஸ். ஜெயஸ்ரீ மேடம் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. லேர்னிங் கிடையாது, அது லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே போட்டிருக்கீங்க. ஒர்க் பண்றதான் போட்டிருக்கீங்க. கரெக்டா? அந்த ஒர்க் பண்றதுக்கு எந்த விஷயம் நமக்கு வேணும்? லேர்னிங் அப்படிங்கிறது கத்துக்கிறது. லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாருக்குமே கிடைக்காது. லேர்னிங் வந்து எல்லாருமே பண்ணலாம். ஒருத்தவங்க பேசுறத லேர்ன் பண்றது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அதை எந்த அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட்ல அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க லைஃப் வந்து தீர்மானமாகும். இதை ஏன் சொல்றேன்னா, இங்க 94 பேர் உள்ள இருக்கோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ட்ரைனிங் கொடுக்கும். எல்லாராலையுமே சக்சஸ் பண்ண முடியுதா? அது ஒரே மாதிரி சக்சஸ் பண்ண முடியுதா?
எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல சக்சஸ் பண்றீங்க, கரெக்டா? எல்லாருமே ஒரே மாதிரி சக்சஸ் பண்ண முடியுதா? ஒரே லெவல்ல பண்ண முடியுதுல? அது அவங்க உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து அமையுது. நான் சொல்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி புரியும். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் லைஃப்ல வந்து நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் லேர்னிங், கத்துக்கிடணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கிடாம நீங்க growth ஆக வாய்ப்பே கிடையாது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? ஒத்துக்கிற மேடம், ஆனா செய்யதான் முடியல மேடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்குள்ள இருக்கும், கரெக்டா? ஒத்துக்கிறோம் ஆனா செய்ய முடியல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா பர்சனாலையுமே இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல லாங் டேர்மா இருக்க முடியல, பொறுமை பத்தல. ஒரு பர்சனால வேலைக்கு மட்டுமே 15 வருஷம் போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு தொழில்ல 3ல இருந்து 5 வருஷம் நின்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் வந்து எந்த பர்சன்டையுமே இல்ல. அப்படி இருக்கக்கூடிய பர்சன் சக்சஸ் பண்ணிடுறாங்க. ஒரு மாசம் தான் ட்ரை பண்றாங்க பிசினஸ், எதுவுமே வரல, ஆனா அடுத்த வேலையை பார்க்கேன்னு போயிடுறாங்க. போறாங்களா போகலையா? ஒரே மாசம் தான், ஒரு மாசம் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா விட்டு போட்டு போயிட்டே இருப்போம். அதான் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தொழில் அப்படின்னாலே 3ல இருந்து 5 வருஷம் கண்டினியூவா பண்ணணும். தொழில் அப்படின்னாலே எந்த தொழில்னாலும், பணம் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, தொழில்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு குழுவை அமைத்து உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா 3ல இருந்து 5 வருஷம் ஆகும் அந்த தொழில நீங்க பிக்கப் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆகி நிக்கிறதுக்கு. நீங்க வெஸ்டீஜ்ல சக்சஸ் பண்ண எல்லா லீடர்ஸோட ஹிஸ்டரியும் கேளுங்க, அவங்களோட வருமானம் ஸ்டாண்டர்ட் ஆகி மெயின்டைன் ஆகி போகிறதுக்கு மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஆகும். மினிமம். என்னோட லைஃபும் சரி, எல்லாரோட லைஃப் நீங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாரோடதுலயுமே மினிமம் 2 to 3 இயர்ஸ். நான் எதுக்கு 5 இயர்ஸ் சொல்றேன்னா, அது அவங்க அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து. ஒருத்தவங்க சீக்கிரம் பிக்கப் பண்ணிப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லதான் பிக்கப் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப அதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா லேர்னிங். இப்ப இங்க எல்லாருமே வந்து நம்ம ரெகுலராவே வீடியோ ஆன் பண்ணி லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்றோம். எல்லாராலையும் பண்ண முடியுதா? எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? கரெக்டா 6 பேர். 6 பேரை 7 பேர் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கலாராணி மேடம், புஷ்பா மேடம், ஆயிஷா மேடம், சொன்னனே வேமா ஆன் பண்றாங்களே எல்லாரும். ஜமுனா ராணி மேடம், அம்பீஸ்வரி மேடமா, தீபா மேடம், மோனிகா மேடம், புவனேஸ்வரி மேடம், நித்யா மேடம். பாருங்க, நான் சொல்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு வேமா வரைக்கும் நடந்துட்டு இருக்கீங்க. நித்யா மேடம், தேன்மொழி மேடம், கவினியா மேடம், சொன்னோடனே ஒவ்வொரு ஆளா வீடியோ ஆன் பண்றீங்க. இதே பேரை 8 மணிக்கு வாசிச்சேன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. இதுலயே அந்த பொறுமை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு விஷயத்த நம்மளால உட்கார்ந்து ஒரு 1 ஹவரால நம்மளால கேட்கவே முடியல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம லைஃப்ல எப்படி கிடைக்கும்? எல்லாரும் தினமும் வீடியோ ஆன் பண்ணி தான் பண்ணுங்கன்னு சொல்றோம். நாங்களும் அதுக்காக கிளம்பி தான் வர்றோமா இல்லையா? உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும், அதுக்காகன்னு ரெடி ஆகி தான் உட்காடுறோம். ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாங்க பக்காவா இருக்கணும். நாங்க பக்காவா இருந்தாதான் உங்களை பக்காவா எடுத்துட்டு போக முடியும். சோ அதுக்காக தான் நாங்க ப்ரிப்பரேஷனா வர்றோம் அப்படின்னா நீங்க அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். எல்லாருமே நம்ம வந்து மாடலா ஜுவல்லெல்லாம் போட்டு சரியெல்லாம் வியர் பண்ணி உட்காருங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க எப்படி இருந்தா அழகா இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி வாங்க. ஒரு நீட் பெர்ஃபார்மன்ஸா. சோ இந்த லேர்னிங் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழில் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ அந்த லேர்னிங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அந்த லேர்னிங்கை இப்ப நம்ம ஆன்லைன்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல நிறைய பேருக்கு வளர்ச்சி இருக்கு, கரெக்டா? நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க growthக்காக. இப்ப அந்த லேர்னிங்க நம்ம ஆஃப்லைன்லயும் கொடுக்க போறோம். இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை ஆஃப்லைன்லயுமே உங்களுக்கு மீட்டிங் ட்ரைனிங்ஸ் வழியா நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ லாஸ்ட் மந்த் வந்து மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், திருப்பூர் 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக விசிட் போயிருந்தோம், பிசினஸ் மீட்டிங். சோ அதுல நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு பெரிய லெவல்ல growth வந்திருக்கு. அது எல்லாமே நேத்து முந்தானத்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா?
நான் ட்ரைனிங் போனதுனால என் ஃபேமிலியில எனக்கு சப்போர்ட் கிடைச்சது. நான் ட்ரைனிங் போனதுனால எங்க வீட்ல என்ன அக்செப்ட் பண்ணாங்க, எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது நல்ல தொழில் நான் நம்புறேன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த லேர்னிங் வந்து லைவ் டு லைவ் இருக்கும்போது அதோட growth வந்து வேற மாதிரி இருக்கும். எதுக்கு வீடியோ ஆன் பண்ண சொல்றோம்? உங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி இங்க இருக்கணும். ஆனா ஒரு பர்சனால 20 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. அது எனக்கும் தெரியும். நான் பேசுறதுனால நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க பாக்குறதுனால உட்கார முடியல. அதுக்காக தான் லைவ்ல நம்ம அதை மீட் பண்றோம். லைவ் மீட்டிங்கே வந்து ஒரு பர்சனை லிசன் பண்ணி அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது தான் அந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே உள்ள போகுங்கிறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் இடங்கள்ல, அதாவது ஸ்கூல் எடுத்துக்கோங்க, காலேஜ் எடுத்துக்கோங்க, எல்லா இடங்கள்லயுமே இந்த ட்ரைனிங்ஸ் லேர்னிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே லைவ் தான். எதுக்கு கொரோனால படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வேலை கொடுக்க மாட்டேங்காங்க? எல்லாம் ஆன்லைன், ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்டே கிடையாது. அப்ப அவங்களோட லிசனிங் லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவரே வந்து லைவ்ல இருக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆஃப்லைன்லயுமே உங்க எல்லாரோட வளர்ச்சியும் அடுத்த கட்டம் growth பண்றதுக்காக தான் இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து சும்மா அப்படியே ரவுண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு போவாங்க, இது ஒரு ட்ரிப்பு போல, மாசம் மாசம் கிளம்பி வர்றாங்க நம்ம லீடர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கும். மந்த்லி விசிட் இருக்கு, எப்படி நம்ம போகணுமா, மாசம் மாசம் போகணுமா, நம்ம தான் மேடத்தை தினமும் ஜூம்லயே பார்க்கமே, மறுபடியும் அதே ஃபேஸ் தானே பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. கரெக்டா? இந்த ஆஃப்லைன் மீட்டிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லைவ் கான்டாக்ட்ல தான் கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க 102 பேர் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு ஃபேமிலியில சப்போர்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில நபர்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் கூட பண்ணுவீங்க. இது எதனால அப்படின்னா தொழில் மேல உள்ள பயம் கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய இடம் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கா, இதுல சீரியஸ்லி பணம் இருக்கா, இந்த இண்டஸ்ட்ரி லைஃப் லாங் போகுமா, நம்ம போட்ட உழைப்பு வீணாகாம இருக்குமா, இந்த கொஸ்டின் தான் எல்லாரோட ஃபேமிலியில இருக்கும். இந்த 4 கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா இதை தாண்டி நீங்க முதலீடு எல்லாம் போடல, அது ஒரு விஷயம். நீங்க முதலீடு போட்டா லாஸ் ஆயிரும் நினைச்சு பயப்படுறது வேற. நீங்க முதலீடு போட்டிருந்தீங்கன்னா லாஸ் ஆகுறதுக்கு பயம் வேற இருக்கும். ஆனா நீங்க முதலீடு போடல. ஆனா இந்த 4 விஷயமும் எல்லார் ஃபேமிலிலயே ஓடிட்டு இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரி வந்து லைஃப் லாங் போகும், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியில ஒரு பர்சன் மாதிரி நமக்கான சப்போர்ட் கொடுப்பாங்க, இந்த துறையில என்னோட மனைவியால சக்சஸ் பண்ண முடியும், இல்ல என்னோட பொண்ணால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடமா தான் இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் ஃபாத்திமா மேடம் போட்டிருக்காங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் கிடைச்சது மேம் ஆஃப்லைன் மீட்டிங்க்கு அப்புறம். இது எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி நீங்க சேஃபான இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். இது உங்க வீட்ல எங்க வீட்ல அப்படி கிடையாது, எல்லார் வீட்லயுமே அந்த விஷயம் இருக்கும். அந்த ஹோப் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஸ்பீடு வந்து வேற மாதிரி இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நேர்ல பார்த்து நீங்க கத்துக்கும் போது உங்களோட தொழிலோட ஸ்பீடு வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து பொழுது போகாமலையோ இல்ல அப்படியே எல்லாரையும் பார்க்கணுமோ அப்படிங்கறதுக்காக நம்ம விசிட் வரல. எதுக்காக இந்த விசிட் வர்றோம் அப்படின்னா இந்த 2 விஷயம் தான், உங்களோட growth, உங்க ஃபேமிலியோட சப்போர்ட். இது எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க நம்பி நின்னீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு அப்படிங்கறத லைவா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த விசிட்டே. நிறைய பேர் இந்த விசிட் வந்து நம்ம வர்றோம் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது எல்லாமே கம்பெனியோட செலவு போல, கம்பெனி செலவு பண்ணி விசிட் வருவாங்க போல. நிறைய பேரோட திங்கிங் அப்படிதான் இருக்கு. இந்த ஃபீல்டு ஒர்க், பிசினஸ் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா வெஸ்டீஜ் கம்பெனி நம்ம பண்ற வேலைக்கு மட்டும்தான் இன்கம் கொடுக்கும், சம்பளம் கொடுக்கும், பணம் கொடுக்கும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ் தான் பணம். இந்த ஃபீல்டு ஒர்க், டீம் சப்போர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லீடரும் அவங்களோட தனிப்பட்ட மணி எடுத்து வச்சுதான் செலவு பண்றாங்க. அதுக்காக கம்பெனில இருந்து எந்த ஒரு காசும் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே.
கம்பெனில இருந்து காசு கொடுப்பாங்க போல, நம்ம ஃபீல்டு போனா போதும் போல அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்க வேலைக்கு வரல, இது நம்ம தொழில். நம்ம தொழிலை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டு. நாங்க எல்லாரும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங்கோட சீஃப் கெஸ்ட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. யாரு போட்டிருந்தாங்க? இந்த 3 டிஸ்ட்ரிக்டோட சீஃப் கெஸ்ட் யாரு போட்டிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் போஸ்ட் பாத்தீங்களா? என்னாச்சு, எல்லாம் ரொம்ப நேரம் டைப் பண்றீங்களே. முனிஷ் சார். ஒரே ஒரு ஆள் தான் பாத்தீங்களா? வேற யாருமே பார்க்கலையா? எஸ், எல்லாருமே பாத்திருக்கீங்க. முனிஷ் சார். ஆஃப்லைன்லயே அதான் ஆன்லைன்லயே இப்ப நமக்கு பிசினஸ் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆன்லைன் ஒர்க் அவுட் பண்ணாலே மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க முனிஷ் சார். என்ன பர்பஸ்க்காக ஆஃப்லைன் வரணும் சொல்லுங்க? என்ன ரீசன்காக களத்துல இறங்கி சப்போர்ட் கொடுக்கணும்? அவங்க பணத்துக்காக நமக்கு சீஃப் கெஸ்டா அவங்க வரல. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். இதே இண்டஸ்ட்ரியில உட்கார்ந்த இடத்துலயே பணம் சம்பாதிக்க முடியும்னா முடியும். பட் அந்த விஷயம் உங்க எல்லாராலையும் பண்ணணும். நீங்களும் சம்பாதிக்கணும். லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். கார் இருக்கு, டூர் இருக்குன்னு வாயில சொல்லிட்டு போகல. டூரும் அச்சீவ் பண்ணி தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டாங்க. கார் இருக்குன்னு வாயிலையும் சொல்லல. 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரையும் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்பேற்பட்ட ஒரு சாதனை படைத்த ஒரு சாதனையாளர் எதுக்காக இந்த முயற்சிக்கிறாங்க? திங்க் பண்ணி பாருங்க. எதுக்காக இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கிறோம்? ஊரா, டிஸ்ட்ரிக்டா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆடியோ கிளியரா? இப்ப எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா? இப்ப கிளியர். ஓகே. சோ ஊரா, டிஸ்ட்ரிக்டா வந்து நம்ம கைட் பண்றதுக்கான ட்ரைனிங் நடத்துறதுக்கான மெயின் நோக்கம் வந்து உங்க எல்லாரோட வளர்ச்சி தான். வாங்க வைக்கணும், உங்களே அழகுபடுத்தணும், நீங்களும் பல லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. எல்லாருக்கும் கிளியரா? ஃபுல்லா தான் இருக்கு. கிளியரா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியர்? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஓகேவா? இப்போ ஓகேவா? டன் டன் டன். என்ன பிரேக்னு போறீங்க, ஓகேன்னு போறீங்க? இப்ப கிளியர்? நவ் கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ தூரம் சக்சஸ் பண்ண ஒரு பர்சன் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? மந்த்லி அவங்களோட இன்கம் ப்ரூஃபை குரூப்ல அப்டேட் பண்றாங்க. பாக்குறீங்களா பாக்கலையா? ஃபீல்டு வெளியில வந்தாலும் சரி வரனாலும் சரி மாதம் ஆவரேஜா 60,000 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் இன்கம் ப்ரூஃபை குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்களோட மணிக்காகவோ லீடர்ஸோட பணத்துக்காகவோ அங்க வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை அதை விட பெரிய பணம் சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் டைரக்ட் விசிட் இருக்கு. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்குறேன்? ஒரு நபர் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க growth ஆகணும். மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிட்டா இல்ல சார் எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிராவல், அதனாலதான் நான் வரல. எவ்வளவு கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். கிளம்புனா சார் பஸ்ஸுக்கு வந்து நின்னா பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க மயக்கம் போட்டுட்டாங்க, அதனால ட்ரைனிங் வரல. ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ கேக்குதா? ஆடியோ கேக்குதா?
நோ நோ வாய்ஸ் போடுறீங்க, வாய்ஸ் கேட்கலாம் போடுறீங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கேட்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடிக்கடி பிரேக் ஆகுதா? இப்ப கிளியர். சரி, ஓகே. ஓகே, இப்ப கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நம்ம ட்ரைனிங் மீட்டிங் கூப்பிடுறோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க, வர முடியல. கிளம்பி வந்தேன், பஸ் ஸ்டாண்ட் வரைய வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு? வாய்ஸ் வரலன்னு போடுறீங்க, என்னாச்சு? ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் கிளியரா? இப்ப கிளியர். டன் டன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ கிளம்பி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க, அதனாலதான் ட்ரைனிங் வரல. நான் வரணும்னு நினைச்சேன், பஸ் ஏறி வந்துகிட்டே இருந்தேன் மேடம். லீடர் கால் பண்ணி கேட்கும்போது பஸ் ஏறிட்டு இந்த இறங்க போறேன்னு சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் வர்றதில்ல. இதெல்லாம் எதுக்காக? இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரோட வளர்ச்சிக்காக சொல்ற ஆன்சர்? எல்லாம் யாரோட growthக்காக இந்த ஆன்சர் எல்லாம்? நான் இப்ப சொன்ன விஷயம் சும்மா சொல்லல. இந்த மீட்டிங் ட்ரைனிங்க்கு நம்ம இன்வைட் பண்ணும்போது, ட்ரைனிங் ஹாலுக்கு வர சொல்லும் போது இந்த காரணங்கள் எல்லாம் முன் வைக்காங்க. கிளம்பிட்டேன், பஸ் ஏறிட்டேன், இந்த இறங்கிடுவேன். இதெல்லாம் யாரோட growthக்காக சொல்லுங்க? 4 பேர் தான் போட்டிருக்கீங்க எங்களோட growthக்காகன்ட்டு. மீ 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் யோசிக்கிறோம் அப்படின்னா, உங்களை பாக்குறதுக்காக 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமா? எல்லாருமே உங்க இருக்கக்கூடிய ஏரியால இருந்து போடுங்க. நாங்க இருக்கக்கூடிய ஏரியாவை மினிமம் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் காட்டும். எல்லா ஏரியாவுக்குமே அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வர்றோம் அப்படின்னா அது உங்களோட வளர்ச்சிக்காக. இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங்ல வந்து காரணம் சொல்லக்கூடாது. நான் அங்க போயிட்டேன், நான் கிளம்புனேன், நான் வரல, இல்ல வீட்டுல விடல, இல்ல அன்னைக்குதான் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் காய்ச்சல், நான் காலையில வரையும் நல்லா இருந்தேன், மார்னிங் கிளாஸ்லாம் வந்தேன், 10 மணிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நான் என்ன மேடம் பண்றது? இல்லன்னா ஒரே ஆன்சர் தான், போன் எடுக்கிறது கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இதெல்லாம் யாருக்காக சொல்லுங்க? வந்தவங்க எல்லாரும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே நீங்க தான் சக்சஸா போடுறீங்க. போட்டீங்களா இல்லையா? நேற்று ஆயிஷா மேடம் பேசியிருந்தாங்க, ஃபாத்திமா மேடம் பேசியிருந்தாங்க. நான் இப்போ வீடியோ ஆன் பண்ணனால அவங்களை சொல்றேன். இது போய் யார் பேசியிருந்தாங்க? ஆஃப்லைன்ல வந்தவங்க. நான் போனேன், எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, நான் பண்ணேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன், நான் செஞ்சேன், நான் பார்த்தேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன். ராஜேஸ்வரி மேடம் போட்டிருந்தாங்க. எல்லா டெஸ்டிமோனி கொடுத்தாங்களா இல்லையா? வந்தவங்க எல்லாரும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட வளர்ச்சிக்காக தான் இந்த முயற்சி. உங்க சரௌண்டிங்ல மினிமம் 3 மணி நேரம் டிராவல். நல்லா புரிஞ்சுக்கணும். 10 நிமிஷம் டிராவல்லாம் பக்கத்துல கிடையாது, நான் சொல்லிட்டேன். நேற்று நான் ஆடியோவே அப்படிதான் போட்டிருக்கேன். மினிமம் 3 மணி நேரம். நாங்க போட்ட 3 டிஸ்ட்ரிக்ட்லயுமே 3 மணி நேரம் டிராவல் இருக்கு அப்படின்னா கிளம்பி வந்துடணும். மேடம் எனக்கு ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் தூரம் மேடம். எவ்வளவு நேரம் மேடம்? ஒரு 1.25 மணி நேரம் அப்படிங்கிற காரணம் எல்லாம் வைக்க கூடாது. நார்மலா ஒரு பர்சன் மினிமம் 3 மணி நேரம் தாராளமா டிராவல் பண்ணலாம். மினிமம் 3 மணி நேரம் சரௌண்டிங்ல இந்த சென்னை, சேலம், விழுப்புரம் 3 டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு இருக்குன்னா கம்பல்சரி ஆஃப்லைன் ட்ரைனிங்ல பிரசன்ட் ஆகணும். அந்த ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ட் மீட்டிங் தான். இந்த வெஸ்டீஜோட கெஸ்ட் மீட்டிங், பிசினஸ் கெஸ்ட் மீட்டிங் தான் பண்றோம். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மீட்டிங். நீங்க வரும்போது உங்களோட தெரிஞ்சவங்க பிசினஸ்க்கு ஜாயின் பண்ணணும், நீங்க அவங்கள ஜாயின் பண்ண வைக்கணும், கெஸ்ட் இருக்காங்கன்னா லைவா அழைச்சிட்டு வாங்க. புரியுங்களா?
அழைச்சிட்டு வாங்க. மேடம் அவங்கள நான் அழைச்சிட்டு வந்தா நான் தான் மேடம் செலவு பண்ணணும். அவங்க சும்மாவே வந்துருவாங்க மேடம். எப்படி எல்லாம் காரணம் பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, பத்திரிக்கை மட்டும்தான் வைப்பாங்க. பசு காசுமா கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு போகாமையா இருக்கும்? நான் கல்யாணத்துக்கே போக மாட்டேன் மேடம். சொல்லுங்க பாப்போம். போடுங்க, ஏதாச்சும் ஒரு லேடிஸ் போடுங்க. வாய்ப்பே கிடையாது. நீங்க எங்க இருந்து கொண்டு போய் கொடைக்கானல்ல கல்யாணம் வச்சாலும் நாங்க போவோம். பஸ் காசு கொடுத்து போவோம். ஆனா மீட்டிங் ட்ரைனிங் வரும்போது மட்டும் 10 பைசா வெளியில எடுத்து வைக்க மாட்டோம். கேட்டா இல்ல மேடம், இது பணம் சம்பாதிக்க தானே வந்திருக்கும். அப்ப பணத்தை நாங்க எப்படி எடுத்து வைக்கிறது? சம்பாதிக்க தானே மேடம் வந்திருக்கோம். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கணும்னா கத்துக்கிட்டதான் சம்பாதிக்க முடியும். இங்க எல்லாருமே லட்ச லட்சமா கொண்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லல. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து போற செலவெல்லாம் வந்து அது உங்க செலவு தான். 100 ரூபாய் பஸ் காசு போட்டு கூட்டு வரதுல நம்ம எந்த ஒரு இடத்துலயும் குறைஞ்சு போறது இல்ல. அந்த 100 ரூபாவை நீங்க 1000 கணக்குல இங்க சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதுல நம்ம வந்து கஞ்சித்தனம் பார்த்துட்டு தொழிலை வளர்க்கறதுல கோட்டையை விட்டுறக்கூடாது. மீன் பிடிக்க போனா புழுவை போட்டாதான் மீன் எடுக்க முடியும். புழுவை போடாம குச்சியை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லு நில்லுங்க, கால் கடுத்ததுதான் மிச்சம். அந்த தூண்டில்ல ஒரு புழு கூட சிக்காது. அது புரியாம கம்போட கிளம்பிடுறது. நானும் மீன் பிடிக்க போறேன்ட்டு, ஆனா உள்ள ஒரு பைசா போடுறது கிடையாது. அதேதான் வெஸ்டீஜ்லயும். இல்ல மேடம் 3 மணி நேரம் டிராவல்னா பஸ்ஸுக்கு மட்டும் 150 ரூபா வருது மேடம். போக 150 ரூபா, வர 150 ரூபா, 300 ரூபா ஆகும். அதைதான் யோசிக்கேன். அதுதான் மேடம் பிரச்சனை. ஒரு ஆளுக்கு அது பிரச்சனை, ஒரு ஆளுக்கு இல்ல மேடம். வீட்டுல விட மாட்டேங்க. தனியா வரவே மாட்டேன் மேடம். கல்யாண காட்சிக்கெல்லாம் எல்லாரும் ஜோடியா தான் போறோமா? நீங்க வரலன்னா இருங்க, கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு போயிடுறது. அது என்ன முத நாள் தான் கிளம்பும், அன்னைக்கு தான் கிளம்புமா? முத நாள்ல இருந்து சேரி அயன் பண்றது, திங்ஸ் எடுத்து வைக்கிறது, கரெக்டான அதுக்கான வளையல் எடுக்கிறது, அதுக்கான கம்மல் எடுத்து வைக்கிறது, ஒரே ஆர்ப்பாட்டம். கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணமா இருக்காது. போறது செலவுக்கு தான், செய்முறைக்கு தான் போறோம். செலவு காசை கொண்டு வைக்கிறதுல போறோமா இல்லையா? மெனக்கிடுறோம். பட் ஆனா இங்க உங்களுக்கு எவ்வளவு முயற்சி இருக்குன்னு பாருங்க. சின்ன சின்ன பணம் போட்டு வந்து போற விஷயங்களை யோசிக்க கூடாது. வீட்டுல விட மாட்டிக்காங்கன்னு சொல்ற ஆன்சர்லாம் ஏத்துக்கொள்ள படாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கேட்கதான் உள்ள இருக்கீங்களா? எல்லாரும் உள்ள இருக்கீங்களா? எஸ், 2 பேர் தான் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கவங்களும் பேர் போடுங்க பார்ப்போம். இருக்கீங்களா எல்லாரும்? ரைட், சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் இருக்கீங்க. இந்த கத்துக்கிற விஷயத்துக்கு நேர வர்றதுல யாரும் ஆப்சண்ட் ஆக கூடாது. வீட்டுல விடல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். வீட்டுல விடாமலாம் இப்ப 8 மணிக்கு ஜூம்ல உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க. இல்ல மேடம், நான் வீட்டுக்கு தெரியாம தான் போனை எடுத்துட்டு மொட்டை மாடியில உழைஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் அப்படி இருக்கீங்களா? எல்லாரும் போல்டா வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துருக்கீங்க, போல்டா டைப் பண்றீங்க தானே? ஆனா இந்த ட்ரைனிங் மீட்டிங் கூப்பிடும்போது மட்டும் வீட்டுல விட மாட்டாங்க. இது என்ன ஆன்சர்? இந்த ஆன்சர் சொல்றதுனால நஷ்டம் உங்களுக்கா, பேசுற எனக்கா, இல்ல அங்க சீஃப் கெஸ்டா வர போற முனிசா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இந்த ஆன்சரை சொல்றதுனால நஷ்டம் இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கா, இல்ல சீஃப் கெஸ்டா வர போற முனிசா இருக்கா, இல்ல உங்களுக்கா? அப்படி எங்க வீட்டுல விட மாட்டேங்காங்கன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், நான் வந்து தொழில் படிக்க போயிருக்கேன், தொழில படிக்க மீட்டிங் ட்ரைனிங் கூப்பிட்டா போகணும், போனாதான் கத்துக்க முடியும்னு சொல்லிடணும். வாண்டடா நீங்க சொல்லிடணும். ஏன்னா இந்த ஜேர்னி உங்களுக்கு லைஃப் லாங் ஜேர்னி. இந்த தொழில் வந்து கடல் அளவு, கத்துக்கிட்டே இருக்கணும். உங்களை மட்டும்தான் விட மாட்டேங்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்களும் வாங்க, ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வருவோம்னு கூட்டுவாங்க. இல்ல மேடம், நாங்கெல்லாம் அவுட்டிங்கே போக மாட்டோம் மேடம், வண்டி எடுத்துட்டு வெளியிலயே போக மாட்டேன் மேடம், 2 பேரும் சேர்ந்து. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. நினைச்சா வீட்டுல போர் அடிச்சா வெளியில போய் டீ குடிக்கிற ஆட்களும் உண்டு, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற ஆட்களும் உண்டு. இப்ப வந்து பழக்கமே மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு.
வாரத்துக்கு ஒரு தடவை அவுட்டிங் இருந்தாதான் அது லைஃப், இல்லைன்னா அது லைஃப் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை அவுட்டிங் போய் ஸ்டேட்டஸ் போடணும், இல்லைன்னா தூக்கம் வராது. இது இன்னைக்கு பழக்கமா மாறுச்சா மாறலையா சொல்லுங்க பாப்போம். வாரம் சண்டே ஆனா எல்லா ஸ்டேட்டஸையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ரைட், இன்னைக்கு இந்த ஆள் இங்க இருக்காங்க, இங்க போயிட்டாங்க, அவங்க இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங். ஓகேங்களா? அதனால ஜோடியா சேர்ந்து வாங்க, உங்க ஃபேமிலியோட வாங்க, ஹஸ்பண்டோட வாங்க. ஓகேங்களா? உங்க ஃபேமிலியில அம்மா அப்பா இருக்காங்க, நீங்க அன்மேரிடா இருக்கீங்களா, அம்மா அப்பாவோட வாங்க. ஃபேமிலியா வரும்போது தான் இந்த தொழிலோட விஷயம் அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கான சப்போர்ட்டிவ்ஸ் ஈஸியா கிடைக்கும். இது எல்லாம் நீங்க வர்றதுக்கான விஷயம். கிளியரா? நீங்க எல்லாரும் வந்துடலாமா? விழுப்புரம், சேலம், சென்னை 3 டிஸ்ட்ரிக்டோட சரௌண்டிங்ல மினிமம் 3 hours டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்துடணும். வந்துடலாமா? காரணம் யாரும் முன் வைக்க கூடாது. கிளியர்? சேலம்ல வந்து பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தலைவாசல், உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் குரூப்ல வந்துருச்சு. ஓகேங்களா? தலைவாசல். இந்த தலைவாசல் அப்படிங்கிற ஏரியாவை ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்டர் பிளேஸ். இங்கிட்டு பெரம்பலூருக்கு சென்டர், சேலமுக்கு சென்டர், அந்த சைடில் சின்ன சேலம். ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளோட நாமக்கல், ராசிபுரம், இந்த எல்லா ஏரியாவுக்கும் மைய பகுதியா தலைவாசல் இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும், சிரமப்படாம வந்து போகணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்து பார்த்து தான் பண்றோம். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா? கிளியர். எதுக்காக தலைவாசல் அப்படிங்கிற ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்கிறதே நான் சொல்லிட்டேன். காமனா எல்லாருக்கும் சென்டர் பிளேஸ், வந்து போறதுக்கு பஸ் வசதி, நீங்க இறங்கி வர்றதுக்கு எல்லா இடத்துக்கும் வசதியா இருக்கிறதுக்காக தான் அந்த பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 3 ஏரியாவும் குரூப்ல வந்துருச்சு, அட்ரஸோட குரூப்ல போட்டாச்சு. போட்ட டைமிங்க்கு ஷார்ப்பா லாகின் ஆயிருங்க, வந்துருங்க. டைமிங் லேட் பண்ணி வராதிங்க. ஷார்ப்பா 2 hours 2 hours தான். 2 மணி நேரம் ப்ரோக்ராம் கம்பல்சரி நடக்கும். வீட்டுல சொல்லி கூட்டிடுவாங்க, வாங்க போய் தலையை காமிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வரக்கூடாது. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரல, நம்ம வந்து ஒரு தொழிலை கத்துக்க இடம் வந்திருக்கோம். 2 மணி நேரம் ப்ரோக்ராம் போகும், அதுக்கு பிளான் பண்ணி வாங்க. இது நீங்க வர்றது. நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்றீங்கன்னா கெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்க வரும்போது தொழில் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நான் இவங்க தொழில ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணலாம். எல்லாருமே உங்க நேம் லிஸ்ட்ல லிஸ்ட் எடுங்க, யாரெல்லாம் கூப்பிட போறீங்க. மினிமம் 30 பேர் நேம் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்துக்கு நீங்க ஆள் வர வைக்க போறீங்கன்னா சேலம்ல ஒரு 30 பேர் நேம் லிஸ்ட் எடுங்க. எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கா கால் பண்ணுங்க. கேஷுவல் தான், தெரிஞ்சவங்க தான் பேச போறீங்க. ஹலோ, எப்படி இருக்க, என்ன ஏது, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு மெர்ஜாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க, நீங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க. கரெக்டா? நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்து ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஏரியானாலும் வரலாம், அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல எங்க உங்களுக்கு பக்கமோ அங்க வாங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்தபடியே ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், நீ வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு இப்பதானே சொன்னேன், வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, ஒரு வாய்ப்பு இருக்கு, எந்த ஒரு முதலீடும் போடாம ஒரு வாய்ப்பு இருக்கு, வேணும்னா நீ எடுத்து பண்ணி பாரு. அப்படியா, என்னன்னு சொல்லு, நீ பண்றல அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தெரியப்படுத்துறதுக்காக என்னோட லீடர் ராஜபாளையத்துல இருந்து வர்றாங்க, அதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி நாங்க இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க வாங்க, நானும் போறேன், 2 பேரும் சேர்ந்து போவோம், என்ன வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகேனா எடுத்து பண்ணுங்க, விருப்பம் உங்க கையில தான், சாய்ஸ் அவங்க கையில கொடுத்து கூட்டு வரணும், கூண்டுல போட்டு அடைச்சிட்டு வர மாதிரி கூட்டு வரக்கூடாது. விருப்பம் உங்க இதுதான், நீங்க வாங்க பாருங்க, ஓகேனா பண்ணுங்க, நான் போறேன், வாமே அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு வருவோம், நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சுல வெளியில போய், வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு கூட்டுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி மாதிரி வெளியில போறதுதான் வருவாங்க, வாய்ப்பை சொல்லி கூட்டுவாங்க. 2 மணி நேரம் நடக்குங்கிற சொல்லி கூட்டு வரணும். வந்துட்டு புசுக்கு புசுக்குன்னு அவங்க வெளியில போக கூடாது. வந்த இடம் வந்து அவங்களுக்கு தெரியணும்ல, எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோங்கிறது, அதை சொல்லி கூட்டு வந்தீங்கன்னா வர்றவங்க உங்க தொழில் வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை தாண்டி எல்லா விஷயத்தையும் நீங்க அங்க நேர்ல சொல்லணுங்கிறது கிடையாது. ஷார்ட்டா ஒரு வாய்ப்பு இருக்கு, சம்பாதிக்க வழி இருக்கு, முதலீடு போடாம சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான்.
அந்த வாய்ப்பை தெரியப்படுத்துறதுக்காக என்னோட லீடர் ராஜபாளைய பகுதியில இருந்து வராங்க. நான் அந்த மீட்டிங்க்கு போறேன். நீயும் வா. வந்தா அந்த வாய்ப்பை தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுட்டு உனக்கு ஓகேனா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணுங்க. 30 பேர் லிஸ்ட் எடுத்து கூப்பிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30 பேர். மேடம் 30 பேர் கூப்பிடணுமா? 30 பேர் நான் எப்படி மேடம் கூட்டிட்டு வர்றது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்க 30 பேரை கூப்பிட்டாதான் 10ல இருந்து 15 பேர் பிரசன்ட் ஆவாங்க. புரியுதுங்களா? 30 பேர் கூப்பிட்டாதான் 10ல இருந்து 15 பேர் பிரசன்ட் ஆவாங்க. ஏன்னா அன்னைக்குதான் அவங்களுக்கும் காய்ச்சடிக்கும், அன்னைக்குதான் அவங்க ஊர்ல பசு ஓடாது. நம்ம சொல்ற எல்லா காரணமும் அவங்களுக்கும் நடக்கும். கூப்பிடும் போதே நான் 4 பேரை தான் கூப்பிட்டேன் மேடம், 4 பேரும் வரல மேடம் சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி உடல் உழைப்பும் பினான்சியலாவும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா உங்களோட வளர்ச்சிக்காக மட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். விழுப்புரம், சேலம், சென்னை 3 ஏரியாக்கும் டிராவல் டைமிங் பாத்தீங்கன்னா மினிமம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிராவல் பண்ணி பயணம் பண்றோம்னா உங்க எல்லாரோட வளர்ச்சிக்காக தான். பயணம் மட்டும் கிடையாது, அதுல எவ்வளவு பணம் செலவாகுங்கிறத யோசிச்சு பாருங்க. எல்லாரும் போய் வந்த ஆளுங்க தானே, போயிருப்பீங்கல்ல எல்லா ஏரியாக்கும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களோட வளர்ச்சிக்காக தான். ஆனா காரணங்கள் யாரும் முன் வைக்காதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை வாலியபிளா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நீங்களும் உங்க குடும்பத்தோட பிரசன்ட் ஆகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களையும் தொழில் வாய்ப்புக்காக இன்வைட் பண்ணிட்டு வாங்க. டைமிங்க்கு வந்துருங்க. ஷார்ப் குறிப்பு அதுதான். ஏன்னா அடுத்தடுத்த ஷெட்யூல் இருக்கு. டைம் லேட் பண்ணிடக்கூடாது. 10:30 மணினா 10:30 மணிக்கு பிரசன்ட் ஆயிரணும். ஹாலுக்குள்ள உட்கார்ந்துடணும். ஓகேங்களா? சோ எல்லாருமே நம்ம நேர்ல மீட் பண்றதுக்காக சோ ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்றோம். சோ எல்லாருமே நம்மளோட ஆஃப்லைன் ட்ரைனிங்க்கு வாங்க. எல்லாரும் நேர்ல மீட் பண்ணலாம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் நேர்ல மீட் பண்ணலாம். நான் ரிப்பீட் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது போக அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க இருக்கு. இந்த 3 ஏரியாலையும் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க அச்சீவ் பண்ண சாதனையாளரா இருக்கீங்க. 8%, 12%, பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர் இந்த லெவல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு விழாவும் நடக்க போகுது. நான் அச்சீவ் பண்ணிருக்கேன் மேடம் அப்படின்னு அச்சீவர்ஸ் இருக்கீங்க, நான் இந்த ஏரியாவுக்கு வர்றேன் அப்படின்னா உங்க லீடர்ஸ் கிட்ட உங்களோட போட்டோஸ் அனுப்பி உங்க லெவலை சொல்லி அனுப்பிடுங்க. உங்களுக்கு பாராட்டு விழாவும் அங்க நடக்கும். உங்க ஃபேமிலியோட வந்து பாராட்டு விழால கலந்துக்கிடலாம். கிளியரா? உங்களை பாராட்டுறதுக்காக நம்ம அவ்வளவு தூரம் வர்றோம். பாராட்டு விழாவும் நடக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ரோக்ராம் ஓவர்.